ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காவேரி விஜய் வந்து லஞ்சில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. தாத்தாவும் உட்காந்துருக்காரு. காவேரி வந்து அமைதியாக இருக்காங்க. விஜய் வந்து நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா வந்து உட்காருமா அப்படின்னு சொன்னோமே உட்காந்து 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜய் வந்துட்டு காவேரி வந்து இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகணும், நீ வா, வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, நான் மட்டும் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ காவேரி வந்து அமைதியாக இருப்பாங்க. அதை தாத்தா வந்து நோட் பண்ணிடுவார். நோட் பண்ணிவிட்டு காவேரி விஜய் மாற்றி மாற்றி பார்த்துட்ருப்பாரு. காவேரி வந்து பட்டும் படாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து மனசு விட்டு பேசிகிட்டு இருப்பார். அதை வந்து காவேரி வந்து கேட்குற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாங்க. அது வந்து தாத்தா நோட் பண்ணிட்டாரு. ஆனால் காவேரி வந்து நோட் பண்ணினாலுமே வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஃப்ரீயானா கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வந்து ஃப்ரீயாக இருக்கார். அவர் தடபடலாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கான இது நாளைக்கு கண்டிப்பாக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறது தான். வெண்ணிலா கூப்பிட்டு வந்துட்டு வெண்ணிலாவை பார்க்குறதுலையே இருப்பாங்க அப்படிங்கிறது. ஆனால் காவேரி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அமைதியாகவே இருக்காங்க. காவேரி வந்து விஜய் சமாதானப்படுத்தாமல் விஜய் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்துகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபோன் வேறு நாட்டுச்சப்பில் இருக்குது. காவேரி விஜய் வெளியில் கிளம்பிட்டார். வெளியில் போனால் வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். அப்போ சரி, நம்ம மேலே கோவத்தில் இருக்கா, வெண்ணிலாவால் இப்போ பொசிட்டிவ்னஸில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் இருந்தாலுமே, ஆனால் காவேரி வந்து நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்னு அவங்க ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க இல்லையா. அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.